தமிழகத்தினுடைய வேறு வேறு பகுதியில் இருந்து மெதுவாக இன்னைக்கு திருப்பூரை தாமரை கடலாக, பல்லடத்தை தாமரை அலையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 மணிக்கு இங்கே வந்திறங்கும் பொழுது பிரதமர் அவர்கள் எப்படி தாமரை கடல் அலை பல்லடத்திற்குள்ள வந்துச்சு என்று யோசிக்கும் அளவுக்கு ஒரு பெரிய கடல் அலையாக உருவாகி கொண்டிருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். சகோதர சகோதரிகளே, திருப்பூர் என்று சொன்னால் பீனிக்ஸ் பறவையை போல உழைத்து முன்னேறக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதி. இந்திய வரைபடத்தில், உலக வரைபடத்தில் திருப்பூருக்கு என்று தனி பெருமையை நிலைநாட்டக்கூடிய மக்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நிறைவு பகுதி, நிறைவு நாள் மேடையில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா பேசுவதற்காகத்தான் இன்னைக்கு இந்த நிறைவு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதனால்தான் யாத்திரை நடக்கக்கூடிய இடத்தையும் கூட சுருங்கி இருக்கின்றோம். காரணம், நீங்களாம் அங்க போகணும், உங்களை அதிக நேரம் இங்கே வைக்கக்கூடாது என்கின்ற ஒரு காரணத்தினால் வந்திருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களுக்கும் எங்களுடைய அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்து, அண்ணன் முருகன் அவர்கள் சொன்னது போல தமிழக அரசியலை அடியோடு புரட்டி போடக்கூடிய யாத்திரையாக என் மண் என் மக்கள் யாத்திரை இன்னைக்கு இருக்கிறது. எப்படி வேல் யாத்திரை 22 ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு சட்டமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்துக்குள் அனுப்பினாங்களோ, இன்னைக்கு என் மண் என் மக்கள் யாத்திரை 2024 பாராளுமன்றத்திற்குள்ள பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்கள் செல்வார்கள் என்ற மாற்று கருத்து இல்லை. சகோதர சகோதரி, காரணம் உங்களுடைய உழைப்பு, மக்களுடைய எதிர்பார்ப்பு. தமிழகத்தினுடைய அரசியல் சூழ்நிலை எல்லாரும் பார்க்கிறாங்க ஐயா. லஞ்ச அரசியல் வேண்டாம், குடும்ப அரசியல் வேண்டாம், அடாவடித்தனமான அரசியல் வேண்டாம், மக்களுக்கான சாமானிய அரசியல், மோடி ஐயாவுடைய அரசியல் வேண்டும் என்பதில் எல்லோரும் தெளிவா இருக்கு. அதுவும் இன்னைக்கு ஐயா 2024 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை மோடி ஐயா தான் ஜெயிக்க போறாங்கன்னு தெரிஞ்சு நடக்க போற தேர்தல்கள். இதற்கு முன்பு எந்த பாராளுமன்ற தேர்தலும் இதுபோல் நடந்தது கிடையாது. நம்ம வாக்கு பெட்டியில வாக்கு செலுத்துவதற்கு முன்பாகவே அடுத்த பிரதமர் யார் வருவார்கள் என்று தெரிந்து வாக்கு செலுத்த போகின்றோம். நமக்கு தெரியாத விஷயம் 400 எம்பிக்களோடு வரப்போகின்றாரா, 450 எம்பிக்களோடு வரப்போகின்றாரா மட்டும்தான் நமக்கு தெரியாதுங்க ஐயா. அதனால் நிச்சயமாக தமிழகத்தில் 39 எம்பிக்களும் கூட நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி, நம்முடைய தாமரை கட்சி, இவர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. அதனால் அன்பு சகோதரர்களுக்கு, நம் அண்ணன் முருகன் அவர்கள் 2வது முறையாக தொடர்ந்து நம்முடைய மேல் சபை உறுப்பினராக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், ஐயா நட்டா அவர்கள், ஐயா அமித்ஷா அவர்கள் அவரை தேர்ந்தெடுத்த பிறகு திருப்பூர் மாநகரத்திற்கு அவர் வரக்கூடிய முதல் நிகழ்வாக இருக்கு. அதனால் உங்கள் சார்பாக ஐயா முருகன் அவர்களுக்கு அவருடைய மக்கள் பணி இன்னும் சிறப்பாக இருக்கட்டும். 8.5 கோடி தமிழ் மக்களுக்கும் மத்திய அரசுக்கும் பாலமாக தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பார்கள். நம்முடைய பிரச்சனை, நம்முடைய ஆதங்கம், மத்திய அரசுடைய சாதனைகள் அனைத்தும் ஐயா முருகன் அவர்கள் மூலமாக நிச்சயமாக நமக்கு நிவர்த்தி வரும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. அதனால் எல்லா வல்ல இறைவன் அண்ணன் அவர்களுக்கு அடுத்து இன்னும் பல ஆண்டுகளுக்கு நல்ல அற்புதமான உடல் ஆரோக்கியமும், மத்திய அரசிலே பணி செய்வதற்கு எல்லா விதமான தகுதிகள் இருக்கக்கூடிய அண்ணன் முருகன் அவர்களோடு ஆண்டவன் துணையோடு இன்னும் அற்புதமாக பல ஆண்டுகள் சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி, குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்த எல்லா நம்முடைய தலைவர்களுக்கு, தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்து, அதிக நேரம் நம்ம பேசாமீங்க ஐயா, நேரடியா நாம மைதானத்திலே சந்திக்க போகின்றோம், பொதுக்கூட்ட இடத்திலே சந்திக்க போகின்றோம். உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேங்க ஐயா, இங்க இருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் பொதுக்கூட்டத்திற்கு வர வேண்டும். குடும்பத்தை அழைச்சிட்டு வரணும் ஐயா. இது பிஜேபி நிகழ்வு இல்ல, பிஜேபி நிகழ்வு இல்லைங்க ஐயா, இது மோடி ஐயா மக்களை சந்திக்கின்ற நிகழ்வு. நல்ல புரிஞ்சு. ஆனால் குடும்பத்துல குழந்தைகளை, தாய்மார்களை, பெற்றோர்களை எல்லோரையும் அழைத்துக் கொண்டு உங்கள் குடும்ப விழாவிற்கு நீங்க பல்லடத்துக்கு நீங்க வரணும். அந்த அன்பான வேண்டுகோளை வைத்து திருப்பூர் வடக்கு தொகுதியில் உற்சாகமான எழுச்சியான ஒரு வரவேற்பு அளித்து என் மண் என் மக்கள் யாத்திரை நிறைவு செய்திருக்கின்றீர்கள். மற்ற தொகுதியை போல நீளமாக ஒரு யாத்திரை இங்கே நடத்த முடியவில்லை. காரணம், நீங்கள் அங்கே வர வேண்டும் என்று. அதனால் உங்களை அங்கே சந்திப்பதற்கு ஆர்வமாக இருக்கின்றோம். வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு, பெரியவர்களுக்கு, தாய்மார்களுக்கு, பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். பாரத் மாதா கி பாரதனையின் புகழ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.